கடைசி விக்கெட்டுக்கு வந்திருக்கேன். அனைவருக்கும் வணக்கம். அதாவது நம்ம படிக்கும்போது நமக்கு தெரியும், நம்ம கூட படிக்கிற ஸ்டூடெண்ட்டோ இல்லை நாமளே கூட கண்டிப்பாக பாஸ் ஆயிடுவோம் அப்படின்னு தெரியும். அதே மாதிரி தான் இந்த அணி நிற்கும்போது பாஸ் ஆயிடுவான்னு எனக்கு நல்லா தெரியும், எல்லாருமே ஜெயிச்சிருவாங்கன்னு தெரியும். ஆனால் இப்போ டிஸ்டிங்ஷனில் பாஸ் ஆகிருக்காங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். அது வந்து எல்லார் மேலேயும் வைத்திருக்கிற ஒரு நம்பிக்கை. இதில் வந்து இப்போ நம்ம சில பேர் 4 பேர் தனியாக நின்றுருக்காங்க, அது நம்ம எதிரியாக பார்க்க வேண்டாம். நம்ம வந்து டிஸ்கஷனில் இப்போ நான் டைரக்டர், என் அசிஸ்டன்ட்ஸ் ஏதாவது வந்து என்கிட்ட சண்டை போடுவாங்க, சார் இப்படி வச்சுக்கலாம் அப்படி வச்சுக்கலாம்பாங்க. அப்போ நமக்குள்ளே எதுவும் கோவப்படுறதில்ல, நீ வெளியில் போயான்னு சொல்கிறதில்ல, அவங்களும் நம்மளை விட்டு வெளியில் போகிறதில்ல. அதுக்கப்புறம் கூட நம்ம வந்து அந்த படத்தில் ட்ராவல் பண்ணுவோம், நம்ம ஃபுல் படத்தில் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க, அந்த மாதிரி நினச்சிக்கலாம். இனிமேல் வரக்கூடிய காலங்களுக்கு அதை கூட நம்ம தவிர்த்திடலாம். ஏன்னா நம்ம சங்கத்துக்கு தேவையில்லாத ஒரு செலவுகள் இருக்குது, அதெல்லாம் தவிர்க்கலாம். அனைவருக்கும் இந்த வாக்களித்து இந்த நம்ம மெம்பர்ஸ் அனைவரையும் தேர்ந்தெடுத்த அனைவருக்கும் எனது நன்றி. இப்போ வந்து எல்லாருமே இந்த சீனியர் மெம்பர்ஸுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் இப்போ செல்வமணி அவர்களை கேட்டுக்கிறேன், நிச்சயமாக நீங்கள் வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு விழா மறுபடியும் நடத்தி அதில் ஒரு பெரிய ஃபண்டு கலெக்ட் பண்ணி நம்ம சங்க உறுப்பினர்களுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதை செய்யுங்க. நாங்கள்லாம் உறுதுணையாக இருப்போம். மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ எங்கே மருத்துவ உதவி யார்ட்டையாவது கேட்குறதா இருந்தால் கூட நான் கூப்பிடுங்க, நான் அவசியம் வரேன். எனக்கு முந்தி மாதிரி இப்போ ஹெல்த் சரியில்லை, இருந்தாலும் நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் நான் வரேன். இந்த சங்கம் மேன்மேலும் வளரணும். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். இங்கே இன்னைக்கு ஒரு சிறிய நோட்டீஸில் வந்த நம்முடைய சீஃப் கெஸ்ட் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். போட்டி இல்லாமல் எங்கள் மீது நம்பிக்கை வைத்து எங்களை தேர்ந்தெடுத்த அத்தனை பேருக்கும் நன்றி. போட்டியோடு வந்தால் நம்ம வந்து ஒரு போட்டி நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே சொல்லுவேன் நான், நம்ம சினிமாவில் நம்ம ஒரு டைரக்டர் போட்டி போடலாம். நம்ம படம் நல்லா இருக்கா, உங்கள் படம் நல்லா இருக்கா, பெட்டராக பண்ணுறதுக்கு வேணால் போட்டி போடலாம். நமக்குள்ளே போட்டி இருக்கக்கூடாதுன்றது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா நம்ம எல்லாருமே ஒன்று தான், நம்ம தப்பு என்ன நம்ம ரைட் என்னன்னு சொல்லிவிடுவோம். ஆனால் இப்போ என்னென்னா, இப்படி நீங்கள் தேர்ந்தெடுத்ததால் இப்போ பொறுப்பு அதிகமாகிடுச்சு. ஏன்னா நீங்கள் நம்பிக்கை வச்சு தேர்ந்தெடுத்திருக்கீங்க, அப்போ வந்து பொறுப்பு அதிகமாகிடுச்சு. எப்பவுமே எங்கிட்ட வந்து செல்வமணி அவர்களும் உதயகுமார் அவர்களும் பேரரசு அவர்களுக்கும் என்ன செய்யணும் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி விக்ரமன் வந்து இந்தந்த இடத்துக்கு நம்ம போகிறோம், நீங்கள் வரீங்க, இப்படி நம்ம கேட்குறோம், இப்படி பண்ணுறோம் அப்படின்வாங்க. ஸோ நம்ம என்ன முடியுமோ, இப்போ 4 பேர் இருக்கோம், அதே மாதிரி ரவிக்குமார் இருக்கார். கண்டிப்பாக நாங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு துணையாக இருப்போம். அதுவும் துணை இயக்குனருக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நம்ம வந்து என்ன செய்யணுமோ அதை செய்வோன்றதை நான் இந்த மேடையில் சொல்கிறேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் இல்லைனா கூட, யாரும் சொல்லனா கூட என்னால் முடிஞ்சது நான் செய்கிறேன், நான் வெளியே சொல்ல மாட்டேன். அதனால் உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ என்ன வேணுமோ எப்போ வேணால் நீங்கள் வரலாம், கேட்கலாம்ன்றதை நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த பொறுப்பை நம்மக்கிட்ட கொடுத்ததால் நாங்கள் நிறைய ஜாக்கிரதையாக நிறைய செய்ய வேண்டியது இருக்குது. ஸோ எல்லாருக்கும் செய்யணும்னு நினைக்கிறோம். மற்றபடி நீங்கள் எல்லாமே வந்து நிச்சயமாக எல்லா லாங்குவேஜும் பண்ணுங்கள். நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், நான் நிறைய லாங்குவேஜ் பண்ணுங்கள். எல்லா லாங்குவேஜ்லேயும் நீங்கள் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக மற்ற மொழியிலையும் நீங்கள் போய் சேரணும், பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து சவுத் இந்தியன் ஃபிலிம் டைரக்டர் அசோசியேஷன் அப்படின்றதில் தான் தமிழ் இயக்குனர் சங்கமும் இருக்குது. அதனால் ஹெசிடேட் பண்ணாதீங்க. நான்லாம் அப்படி பண்ணதால தான் தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி எல்லாம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணேன். அப்படி தான் பண்ணுறேன். அதனால் மொழி அப்படின்றத நீங்கள் பொதுவாக சினிமாவுக்கு ஒரு தனி மொழி, அந்த மொழியில் ஒர்க் பண்ணுங்கள், நிச்சயம் உங்களுக்கு வேலை கிடைக்கும். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி யூனியன் எல்லா யூனியனும் இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். செல்வமணி சாரை பற்றி சொல்லணுன்னா, அப்பா பொறுமையிலும் பொறுமை, அப்படி ஒரு பொறுமையான ஒரு பர்சனை நான் பார்த்ததே கிடையாது. அவ்வளோ ஒரு நல்ல விஷயங்கள், அது மாதிரி நல்ல விஷயங்கள் பண்ணணுன்னா யார் பார்க்க மாட்டார், கேட்டு இது பண்ணுவார். அது எங்கள் யூனியனை சமாளித்த ஒரே தலைவர் யாருன்னா எங்கள் செல்வமணி சார். அவருக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ரொம்ப அந்த ஒரு 8 மாதம் அவர்கிட்ட நான் டெய்லி பேசியிருக்கேன். சார் எப்படி சார் உங்களோட பொறுமைன்னு, எல்லாத்துலேயும் ஈஸியாக எடுக்கக்கூடியவர். அதனால தான் அவருக்கு ஆப்போசிட்டாக யாருமே நிற்க முடியல. அதே மாதிரி ஆர்கே உதயகுமார் சார், அவர் படங்கள் நான் பண்ணியிருக்கேன். பேரரசு சார், எல்லாம் இங்கே இருக்கிறவங்க எல்லா மேடையில் இருக்கிற அமர்ந்த எல்லாருக்கும் நன்றி. அண்ட் இதெல்லாம் நம்ம குடும்பம், நாமெல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும். எங்களோட பதவி ஏற்பு விழாவில் வந்து நான் சொன்னேன், எங்கள் யூனியனுக்கு 25 சீட்டு காலேஜ் சீட்டு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லும் போதும்
செல்வமணி சார் இம்மிடியட்டாக கேட்டார், மாஸ்டர் எங்கள் பெப்சி ஆட்களுக்கும் 24 கிராஃப்ட்டுக்கும் எங்களுக்கு வேணும்னு சொன்ன உடனே நான் ஜனவரி பார்க்கலாம், நான் அவரே ஃபோன் பண்ணி போய் இதுக்கு நான் கண்டிப்பாக சத்யபாமா மரியா மேம்க்கு நான் ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். செல்வமணி சார் கேட்ட உடனே ஒரு நிமிஷம் கூட யோசிக்கலை, கண்டிப்பாக தரேன் சார் அப்படின்னு சொன்னார். ஸோ என்னால் முடிஞ்ச விஷயங்கள் எது இருந்தாலும் கேளுங்க சார், ஹெல்ப் பண்ணுறேன். ஏன்னா நம்ம குடும்பத்துக்கு நாம் ஹெல்ப் பண்ணாமல் வேறு யார் ஹெல்ப் பண்ண முடியும்? ஸோ தேங்க்யூ ஸோ மச். நான் ஏன் போகிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க சார், யூகே விசாக்காக ஒரு 11:30 அப்பாயின்மெண்ட், அதுக்கு தான் ஓடுறேன். தேங்க்யூ ஸோ மச். எந்த ஹெல்ப் இருந்தாலும் பெப்சி எங்கிட்ட கேட்கலாம், என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணுவேன் சார். தேங்க்யூ ஸோ மச். இன்ப நாள் இது, இணைய நாள் இது. தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் 2026-29 நிர்வாகிகள் பதவியேற்பு விழாவில் பங்கு கொள்ள வந்திருக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், அவர்களை வாழ்த்த வந்திருக்கக்கூடிய மேடையில் அமர்ந்திருக்கும் அத்தனை திரைச்சிற்பிகளே, விழாவில் பங்கு கொள்ள வந்திருக்கும் இணை துணை இயக்குனர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான காலை தமிழ் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். திரையுலகிலே இருக்கக்கூடிய அத்தனை சங்கங்களுக்கும் ஒரு முன்மாதிரியாக இயக்குனர் சங்கத்தின் தேர்தல் மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. உண்மையிலேயே எனக்கெல்லாம் சொல்லனா இன்பம் சூழ்ந்த ஒரு சூழ்நிலை தான் பூரித்து புலகாமிந்து அடைகிறேன். இந்த மாதிரி ஒரு நிர்வாகம் அத்தனை திரைத்துறை சார்ந்த சங்கங்களிலும் நடக்க வேண்டும். நடந்தால் மிக சிறப்பாக இருக்கும், மிக மிக சிறப்பாக இருக்கும். செல்வமணியை திரையிலிருந்து எந்த சூழ்நிலையிலையும் நான் பிரித்து பார்ப்பதே இல்லை. அத்தனை பிரிவிலும் அவர்தான் தலைவர் என்று தான் ஏற்றுக்கொண்டிருப்பேன். உண்மையிலே சொல்லப்போனால் திரையுலகின் காவல் தெய்வம், காவலன் தம்பி ஆர் கே செல்வமணி அவர்கள்தான். எந்த சூழ்நிலையிலும் அவர் ஒரு பொறுப்பு எடுத்துக்கொண்டால் அதில் முதல் நிலை மாணவனாக, மனிதராக முன்னிலைப்படுத்துவதில் அவருக்கு நிகரவர். போராட பிறந்தவன், போர்க்குணம் மிகுந்தவன், வாயார வாழ்த்துகிறோம். போர்க்குணம் என்பது நீங்கள் நினைக்கக்கூடிய போர்க்குணம் அல்ல, திரைகளின் நன்மை கருதி அதில் விடாப்படியாக இருந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்மையுள்ளவன் தான் தம்பி செல்வமணி அவர்கள். ஆகவே அவர் காலம் இந்த திரையுலகுக்கு பொற்காலம். திரையுலகத்துடைய வெண்கற்ற குடையின் கீழ் அவர் இந்த திரையுலக ஆட்சி என்றென்றும் செலுத்த வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு சூழலை உருவாக்கிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும், வெற்றி பெற்றவர்களுக்கும், வாய்ப்பை பெற்ற இருக்கக்கூடியவர்களுக்கும் என் அன்பான மன நிறைவை சொல்லி வாழ்க வாழ்க என்று சொல்லி அமைகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தமிழ் சினிமாவில் இருக்கிற சங்கங்கள்லேயே மிகச்சிறப்பாக செயல்படக்கூடிய சங்கம் சொன்னால் அதில் முதல் இடம் இயக்குனர் சங்கத்துக்கு தான். அது இன்னொரு சங்கத்தின் நிர்வாகி இருந்துக்கிட்டே நான் சொல்கிறேன், இதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஏன்னா அதற்கான பாதையை மிக சரியாக அமைச்சு அதை கொண்டு சேர்த்தவர் நம்முடைய விக்ரமன் சார் அவர்கள். அந்த பாதையை மிக சிறப்பாக பயன்படுத்தி அதுக்கப்புறம் செல்வமணியும் உதயகுமாரும் பேரரசும் இது எல்லாருமே அனுபவமாக கொண்டு வந்துட்டாங்க. அது அவங்களால மட்டும் இல்லை, இருக்கிற உறுப்பினர்கள் உங்களுக்கும் அந்த பெருமை உண்டு. ஏன்னா அப்படி ஒரு ஒற்றுமை, இப்படி ஒரு அன்ன போஸ்ட் எலெக்ஷன். ஸோ அடுத்த எலெக்ஷன் இந்த ஈசி கூட அன்ன போஸ்ட்டாக இருக்கணுன்றது என்னுடைய ஆசை. அது ஒரு பெரிய உதாரணமாக இருக்கும். அந்த ஒரு 4 பேர் யோசிச்சிருந்தாங்கன்னா அதுவும் நடந்திருக்காது. அதே மாதிரி இப்படி ஒரு இவ்வளவு தகுதியான திறமையான ஒரு அணி நிர்வாகத்தில் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அது சான்ஸே இல்லை இப்படி சொல்கிறதுக்கு. ஏன்னா இப்படி ஒரு அமைப்பு, எத்தனை திறமையானவர்கள், கௌரவமானவர்கள், அந்த மாதிரி ஒரு அமைப்பு இவ்வளோ இப்படி ஒரு கூட்டு சேர்ந்த ஒரு அமைப்பே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு யாரும் ஒருத்தரை மிஞ்சி ஒருத்தர்ன்ற மாதிரி அத்தனை பேரும் போட்டி போட்டு கொண்டு வேலை செய்யக்கூடிய நிர்வாகிகளும் கமிட்டி உறுப்பினர்கள் இருக்கீங்க. அது அற்புதமாக இருக்குது. குறிப்பாக என் நண்பன் செல்வமணி ஒரு 40 ஆண்டு காலமாக என்னுடைய நட்பு இருந்தாலும் கூட முதல்ல அவர் டைரக்டர் ஆகும்போது செல்வமணியினுடைய பரிணாம வளர்ச்சி இப்படி நிற்கும் ஒரு இந்த சினிமாவை கையிலேருந்து நீ காக்க போகிறாய்ன்றது எங்களுக்கு உண்மையாக அன்றைக்கி தோணலை.
அது வந்து எவ்வளவு பாராட்டு தானே சார் சொன்ன மாதிரி அது எவ்வளவு பாராட்டினாலும் தகும். ஏன்னா இப்படி ஒரு டெடிகேஷன் எங்கிருந்து வந்துச்சுன்னு எங்களுக்கும் புரியல. ஏன்னா செல்வமணி எவ்வளவு ஷார்ட் டெம்பர், என்ன மூல சூடுன்றது எங்களுக்குலாம் தெரியும். அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு இத்தனை ஆயிரம் தொழிலாளர்களுடைய பிரச்சனை, இத்தனை பிரச்சனையை கேட்டு உட்கார்ந்து பேசி பொறுமையாக அவ்வளவு பேலன்சிங்காக பேசி தயாரிப்பாளருக்கும் மன வருத்தப்படாமல் தொழிலாளருக்கும் பாதிப்பு இல்லாமல் இப்படி ஒரு செயல்படக்கூடிய மெச்சூரிட்டிக்கு செல்வமணி வந்து உண்மையாகவே ஒரு நண்பனாக எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. செல்வமணி என்னுடைய நண்பன் சொல்லிக்கிறதுல எனக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை. அவருடைய பணி வந்து அதாவது 100%, அதாவது 1% கூட சுயநலம் இல்லாத அப்பழுக்கற்ற சேவையை செல்வமணி செய்துட்டு இருக்காருன்னா அதில் கண்டிப்பாக அந்த வார்த்தையில் மிகையே கிடையாது. ஏன்னா மொத்த கேரியரே ஸ்பெயில் பண்ணி செல்வா, கதை பண்ணுங்க, படம் பண்ணலான்னு எத்தனை வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு உள்ளே வரவே முடியல அவரால். ஏன்னா இங்கே தான் ஃபுல்லாக 24 ஹவர்ஸ் ஆக்குப்பைடாக இருக்குது எல்லா விஷயமும். ஒரு விருந்தில் போய் வந்து சாப்பிட்ருக்கும்போது கூட சிவா இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அதை தான் பேசுகிறாரே தவிர அதை தாண்டி வெளியே வர்றதுக்கான மனநிலை இல்லை. ஏன்னா அது அந்த சேவை அவருக்கு ஒரு போதை மாதிரி ஆயிடுச்சு. அது மட்டும் போதை இல்லை, சேவையும் ஒரு போதை. அந்த போதையிலிருந்து அவர் மீளவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து வாழ்க்கையை வந்து அதோட அர்ப்பணிச்சிட்டாரு. இந்த அர்ப்பணிப்புக்காக வந்து கண்டிப்பாக உங்களுக்கும் உங்கள் பெற்றோர்களுக்கும் அந்த கடவுளுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இப்படி ஒரு ஆள் எங்களுக்கு வந்து அமைப்புகளுக்கெல்லாம் சேர்ந்து மொத்தமாக ஒரு தலைவன் இப்படி கிடைக்கிறது கண்டிப்பாக வந்து எந்த ஒரு தொழிற்சங்க வரலாற்றுலையும் இப்படி இருக்கவே இருக்காது. எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு சுயநலம் இருக்கும், முன்விரோதம் இருக்கும், கோபதாபம் இருக்கும், எதுவுமே இல்லாமல் ஏன்னா ஒரு ஞானி மாதிரி வந்து வேலை பார்த்துட்டு இருக்கீங்க செல்வா. ரொம்ப நன்றி, சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி வந்து என்னுடைய நண்பன் உதயகுமார், நாங்கள் வந்து இந்த சினிமாவோட ஓல்டஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னால் நாங்கள் 2 பேர் தான் சொல்லிக்கிறோம். 44-45 வருஷம் ஆச்சு. அவர் இன்ஸ்டியூட் முடித்து வெளியே வரும்போது ஒரு படத்தில் அவர் கோ டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர், அப்படி துவங்கிய நட்பு இன்றைக்கு வந்து இன்றும் நாங்கள் தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அவங்களும் சரி, தம்பி பேரரசும் சரி, 2 பேரும் எல்லா சின்ன சின்ன விழாக்கள்லையும் கலந்துக்கிட்டு நல்ல சூடாக ஏதாவது பேசி விட்டு மறுநாள் மீடியா அட்ராக்ஷனை கொண்டு வந்து அந்த சின்ன படங்களுக்கு ஒரு அட்ராக்ஷனை கொடுத்து உங்களுடைய சேவையை மிக பிரமாதமாக பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு பொறுப்பில் இருக்கிறது முக்கியம் இல்லை, பொறுப்பில் எப்படி செயல்படுறது ரொம்ப முக்கியம். அந்த வேலையை மிகச்சிறப்பாக நீங்கள் 2 பேர் செஞ்சுட்டு இருக்கீங்க. மீதி எல்லா ஆஃபீஸ் பேருங்க, வாஸ் சார், ரவிக்குமார் சார், எழில் உட்படை சரண், இப்படி எல்லாருமே வந்து இந்த அமைப்புக்கு ஒரு பெரிய கௌரவத்தை கொடுத்துட்ருக்கீங்க. அது கண்டிப்பாக வந்து இந்த சினிமா நல்லா வரணும்னா எல்லா அமைப்புகளும் உங்களைப் போல நல்ல ஒரு தரமாகவும் ஒற்றுமையாக மாறணும். அது எல்லாருக்கும் என்னுடைய வேண்டுகோளாக வைத்து இந்த சங்கம் மிக சிறப்பாக செயல்பட்டு இந்த சினிமாவுக்கு எல்லா விதத்திலும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.